விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அங்கு 2011ஆம் ஆண்டு முதல் அரசியல் கட்சிகள் பெற்ற வாக்குகள் பற்றி வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் நந்தா. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய விழுப்புரம் மக்களவை தொகுதியின் முடிவுகளை பார்க்குறப்ப விசிக 72,188 வாக்குகளோட 30.97% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 65,365 சதவீத அடிப்படையில் 28% வாக்குகளை அவங்க பெற்றிருந்தாங்க. அதே போல பாமகவை பொறுத்த வரைக்கும் 32,198 வாக்குகளோடு 13.8% வாக்குகளை பாமக பெற்றிருந்துச்சு. அதற்கு அடுத்தபடியாக 4ஆம் இடத்துல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 8,352 வாக்குகளோட 3.58% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இதுவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கிறப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் புகழேந்தி களமிறக்கப்பட்டிருந்தார். அவர் 93,730 வாக்குகளோட 48.69% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த முத்தமிழ் செல்வனை பொறுத்த வரைக்கும் 84,157 வாக்குகளோட 43.72% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 4.27% வாக்குகளும், அமமுகவை பொறுத்த வரைக்கும் 1.59% வாக்குகளும் பெற்றிருந்தாங்க. இதே போல 2019 இடைத்தேர்தல் முடிவுகளை பார்க்கிறப்ப 2019 இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்தமிழ் செல்வன் 60.29% வாக்குகளையும், திமுக சார்பில் புகழேந்தி 36.48% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கிறாங்க, 1.55% அளவுக்கு வாக்குகளை பெற்றிருந்தாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 35.69% வாக்குகளும், அதிமுக 31.82% வாக்குகளும், பாமகவை பொறுத்த வரைக்கும் 23.19% வாக்குகளும், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 5.59% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. குறிப்பாக 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்கள் அடிப்படையில் பார்க்கிறப்ப ஒவ்வொரு தேர்தல்களையும் நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமாக வாக்கு வங்கி அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. அதே போல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2007 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி. மறுசீரமைப்புக்கு பிறகு 2011 அந்த சட்டமன்ற தொகுதி முதல் முறையாக தேர்தலை சந்திக்குது. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 51.72% அளவுக்கு வாக்குகளை பெற்றிருந்தது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 41.93% அளவுக்கு வாக்குகள் பெற்றிருந்தது. குறிப்பாக நடந்து முடிந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கிறப்ப மற்ற கட்சிகளை விட திமுகவுக்கு இங்கு அதிக வாக்கு வங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. 2019 நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றிருந்ததை பார்க்க முடியுது. சரி, கட்சி ரீதியா எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் எந்தெந்த தேர்தல்களில் கிடைச்சிருந்தது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். திமுகவை பொறுத்தவரை நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 30.97% வாக்குகளும், அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் 48.69% வாக்குகளும், 2019 இடைத்தேர்தலில் 36.48%, அதே போல 2016 35.69% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 28%, 2021 சட்டமன்ற தேர்தலில் 43.72%, அதே போல 2019 இடைத்தேர்தலில் 60.29%. இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருந்துச்சு. அதே போல 2016 31.83% அளவுக்கு வாக்குகள் பெற்றிருந்தாங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாம் தமிழனுடைய வாக்கு வங்கியை கொஞ்சம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கு. 2024 3.58% அளவிற்கு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அதே போல 2021 4.27, 2019 1.55% அளவுக்கு வாக்குகள் கிடைச்சிருக்கு. மொத்தமா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல்களிலும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. அதே போல திமுக பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப அதிமுக திமுக இரண்டும் சற்றேறக்குரிய சமபலமாக இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில அதிகமாக வெற்றியை பெற்றுக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்குது. இந்த முறையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அதிமுக நேரடியாக களம் காணக்கூடிய ஒரு சூழல்ல பாமகவை பொறுத்த வரைக்கும் கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. அது பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நேரடியாக பாமக களமிறக்கப்படுகிறதா அல்லது பாஜக சார்பில் வேட்பாளர் களமிறக்கப்படுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் ஒருவேளை பாஜக வேட்பாளரோ அல்லது பாமக வேட்பாளரோ களத்தில் நிறுத்தப்பட்டால் நாம் தமிழர் கட்சியோடு சேர்த்து 4 முனை போட்டி இந்த இடைத்தேர்தலில் இருக்கும். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது.